ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தந்தி சமையல். இன்னைக்கு செலவே இல்லாமல் ரேஷன் புழுங்கலரிசியில் எப்படி வத்தல் போடுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் புழுங்கலரிசியில் எப்படி வத்தல் போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். 1 2 4 5 2 கிலோ அரிசி, 6 7 8 9 10. அஞ்சு ஆழாக்கு அரிசிக்கு ஒரு ஆழாக்கு 10 ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்து இப்போ வைக்கிறேன். இப்போ ஊற வைக்கக்கூடாது, அரைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வைக்கணும். ஏன்னா பொதன்னு ஊறிடும். அவ்வளோதான். இப்போ காலையில் அரிசி ஊற வச்சோம் இல்லைம்மா, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அரைக்க போகிறேன். இது நிறைய போட்டதால் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். அரிசி போட ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வத்தலுக்கு புழுங்கலரிசி, ரேஷன் புழுங்கலரிசி தான்மா இந்த வத்தல் போடுறதுக்கு. கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நிறைய இருக்கிறதுனால நான் கிரைண்டர் போட்டிருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இன்னொரு கல் இருக்குது, அதையும் ஆட்டிட்டு நம்ம கஞ்சி காசலாம். மாவு ஒரு கல் ஊற்றி போட்டு எடுத்துட்ருக்கேன். 2வது கல் இன்னும் இருக்குது. இட்லி குண்டான் வைக்கிறேன். ஒரு ஆழாக்குக்கு 3 கிளாஸ் தண்ணி, 20 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் 2 கிளாஸ் நிறுத்தி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும். தேவையான அளவு உப்பு, இந்த பச்சை மிளகா, அரைச்ச பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டேன். நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதில் வெள்ளை எள்ளு ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி போடுறோமா. இன்னொரு அரை கரண்டி போடுறேன். ஏன்னா எள்ளு போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். கொதிச்சிடுச்சுங்க. தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா காரமாக இருக்குது. இது அரிசி அரைச்சி வச்ச மாவு, இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்ச மாவு. கிண்டி 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 வடி பிடிச்சிக்கும். இது ஒருத்தர் ஒருத்தர் கிண்டினா தாங்க சரியாக வரும். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி நீங்கள் சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அழகாக விரும்பி கார குழம்பு வச்சா கூட விரும்பி இதை செஞ்சு சாப்பிட்ருவாங்க. இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஜவ்வரிசி போட்டதுக்கும் அதுக்கும் நல்ல ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது புழுங்கலரிசின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியை விட புழுங்கலரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது செஞ்சு ஒரு 2 டம்ளர் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் இதை வருஷம் இதை செய்யாமல் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு தெரியும், டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி தான் நான் இதை விரும்பி நானே செய்கிறேன்.
இது நான் காலையில் தான்மா போட போகிறேன். இது ஏன்னா நைட் ஆயிடுச்சு. இது இப்படியே மூடி வச்சுட்டு இதில் ஒரு எலுமிச்சம்பழம் 2 புழிஞ்சிட்டு காலையில் நம்ம போடலாம். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, திக்காயிடும். கொதி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் லெமனை போட்டு வச்சுருங்க. லெமன் ஜூஸ் புழிகிறேன். சுற்றி வரணும் கொதி. சூப்பராக இருக்குது மாவு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு மாவு வெந்துடுச்சான்னு தெரியறதுக்கு இப்படி தண்ணி தொட்டு பார்த்துருவாங்க. ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். கையில் தண்ணி தொட்டு பார்த்தா இப்படி ஒட்டக்கூடாது, ஒட்டாமல். நல்லா வந்திருக்குங்க. இப்போ இறக்க போகிறோம். இப்போ இறக்கும்போது இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா இந்த வெள்ளை கலர் மாறிடும். அதுக்காக இறக்கிட்ட பிறகு ஜீரகம் போட்டு கலக்கிக்கலாம். ஜீரகம் போடுறேன். போதும். 1.5 ஸ்பூன், பெரிய ஸ்பூன், இது பெருசு, பெரிய கரண்டி. ஆஃப் பண்ணிடுறேங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இது நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு பூச்சி போட்டு வர. அதுக்காக தான் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பளம் வாங்குறக்க ஒரு காசு செலவு கிடையாது. இதுக்கு நம்மளே வீட்டிலையே மாவு தயாரித்து பண்ணியிருக்கோம். நேற்று செஞ்ச கூழுங்க வத்தல் போடுறதுக்காக. இப்போது அதை பிழியறதுக்கு முறுக்கு அச்சில் எப்படி பிழியறதுன்னு நான் காட்டுறேன். முறுக்கச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது பிழிஞ்சி. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கடையில் விற்கிது. வத்தல் போடுறதுக்குன்னு ஷீட்டுன்னு கேட்டால் 1 மீட்ரு இவ்வளோ 80 ரூபா. இந்த தண்ணி தெளித்து துணியில் போட்டு அந்த மாதிரி எடுக்க வேலை இருக்காது. இந்த ஷீட்டில் அப்படியே விழுந்துடும். அதனால் இந்த ஷீட்டை நீங்கள் கடையில் இருந்த மாவில் ஃபுல்லாக பிழிஞ்சி விட்டாச்சுங்க. பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். 2 நாள் இதை காய வைக்கணும். அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு பொரித்து உங்களை காட்டுறேன். இன்றைக்கி 3வது நாள் வத்தல் போட்டு காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வறுத்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு காட்டுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.